ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஹலீல் ரஹ்மான். நான் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தினேஷ் சார் மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ளஸ் ஆப்ஷன் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன். அந்த 2024 செப்டம்பர் பேட்ச் வந்து நான் வந்து சார் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். நாங்கள் ஒரு 5-6 பேர் நாங்கள் எங்கள் பேட்ச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் இந்த அளவுக்கு வந்து டெடிக்கேட்டடாக சொல்லி கொடுத்ததில்ல. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2014 நான் மார்க்கெட்டில் இருக்கேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லாங் டேர்ம் ட்ரேடிங் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது. இன்ட்ராடேயில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு செட்டப் இதில் 10 வருஷத்தில் நான் பல இடங்களில் படிச்சிருப்பேன். காசு கட்டி பல ஐடியாஸை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு இன்ட்ராடே செட்டப் இருந்துச்சு. அதில் நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சார் வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ அதை ஐடியா பண்ணி தான் நான் வந்து சார்ட்டை வந்து நான் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் வந்து நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆப்ஷன்ஸில் எனக்கு ஜீரோ நாலேஜ், சுத்தமாக எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் தெரியாது. ஸோ ஆனால் ஆப்ஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் சொல்ல தெரியாமல் அதை எப்படி கேட்குறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. கரெக்டாக அந்த டைமிங்கில் நாங்கள் சாருடைய அந்த ஒரு இன்ட்ரோ கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சார்கிட்ட பேசணும். ஒரு சார் இப்படி இருந்தால் தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாகவே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி நம்மள்கிட்ட இருந்ததுனால அப்புறம் நம்ம சார் க்ளோஸ் அட்டன் பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது சில இடங்களில் வந்து பல ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிலாம் பேசுவாங்க இந்த டைம் பாஸுக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 2 hours எடுக்கிறாங்கன்னா சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த 2 hours வந்து அந்த டைம் வந்து ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் நான் ரொம்ப பாராட்டணும். இந்த மாதிரி நான் எங்கேயுமே நான் லேர்ன் பண்ண இடத்துல இந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணலை. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அது கொடுத்த காசு, நான் கொடுத்த அந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த காஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்டு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறதுங்க அவ்வளோ கஷ்டம். அது இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில் நமக்கு ஒரு எஃபெக்டிவாக சொல்லிக் கொடுக்குறதுங்கிறதுலாம் ஒர்த்வைஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்டு. அது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பாயிண்ட், அவங்க சொல்லி கொடுத்ததில் நான் புரிஞ்சுக்கிற வரைக்குமே அவங்க என்னை விடலை. அது தொடர்ந்து அவங்க எனக்கு அதை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்கொயரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் அந்த ஃபீட்பேக் கூட நான் உடனே கொடுக்கல, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து செப்டம்பரில் சேர்ந்தேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தென் ஜான்வரி. இப்போ தான் நான் அதை ஃபீட்பேக்கே கொடுக்குறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ஃபீட்பேக். அப்படின்னா எனக்கு 4 months கிட்டத்தட்ட எனக்கு ப்ராக்டிஸ்க்கே எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த 4 months ப்ராக்டிஸ்க்கு பிற்பாடு எனக்கு அது எப்படி அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த யூட்டிலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சில சேலஞ்சஸை அவங்க எப்படி சரி பண்ணாங்க, என் குரூப்பில் உள்ளவங்க எனக்கு எப்படிலாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்கங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஃபீல் பண்ணி அனுபவபூர்வமாக அதை நான் தெரிஞ்சுக்கிட்டது பிற்பாடு இந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறேன். அந்த வகையில் வந்து எனக்கு சாரோட கிளாஸ் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. நான் கடைசியாக தேங்க் பண்ணிக்கிறேன் தினேஷ் சாருக்கும் அவங்க மேம் ஹேமா மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வகையிலுமே இந்த கோர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தேங்க்யூ.